ஸ்கின் அலர்ஜின்னு பார்த்தீங்கன்னா 3 இது இருக்குது. ஸ்கின் அலர்ஜின்னு பொதுவானது. இன்னொன்று இச்சிங்னு ஒன்று இருக்கும். இச்சிங்னா என்னது? எப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே ஒரு நமைச்சல் மாதிரி இருக்கும், அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். அதுக்கு ரிலேட்டடாக பக்கத்தில் இன்னொன்று இருக்கும், சோரியாசிஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது டூ எக்ஸ்ட்ரீம் அது. ஆமாம், ஐயோ, அது நீங்கள் என்ன பண்ணாலும் போகாது, விட்டு போகவே போகாது. அங்கே விட்டு இங்கே வரும், இங்கே விட்டு அங்கே வரும். அதனால் சில பேர் சோரியாசிஸில் போய் ஸ்கின் அலர்ஜி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது 15 வருஷமாக இருக்கும்பாங்க. 15 வருஷம்லாம் ஸ்கின் அலர்ஜி இருக்காது, அது சோரியாசிஸு. அப்புறம் என்கிட்ட ஃபோன்லேயே சொல்லிடுவேன், இப்படி இப்படி இருக்கா, இப்படி இருக்கலாம். ஆமாம், 10 பேர் சோரியாஸ். ஆமாம், இப்போ தான் கேட்டாங்க, கேள்விப்பட்டேன், அதுதான் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு. அதெல்லாம் அப்படிலாம் விடாதீங்க. ஏன்னாக்கா அது ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஸ். அது உங்களுடைய இதெல்லாம் அது சாப்பிட்றோம். ஸோ உங்களை ஆக்டிவ்னஸ் குறைச்சி விட்டுரும். ஏன்னா ஆமாம், பின்ன என்ன, எந்த நேரமும் நீங்கள் பாடுற மாதிரி இச்சிங் மாதிரி இதாவது இச்சிங் ஹெவியாகிடுச்சின்னா சோரியாசிஸ்ன்னு அர்த்தம். 3 விதமாக இருக்கும். இதெல்லாம் என்னென்ன எண்ணுக்கலனாக்கா கிட்டத்தட்ட இதே தான், அலர்ஜி மாதிரியே தான். ஏன்னா இந்த அலர்ஜிலாம், ஃபுட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜிலாம் இவங்க தான், இந்த நம்பருக்கு உண்டானவங்க தான். இதே தான் 73 உங்கள் டேட்டில் இருக்கா, அலர்ஜி உள்ளே இருக்குது. இது ஸ்கின் அலர்ஜி இருக்கும். ஸ்கின்னோட இச்சிங் தான் இருக்கும் இவங்களுக்கு. ஸ்கின் அலர்ஜி வேறு, இச்சிங் வேறு. இச்சிங்னா சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும், நமைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே, உடம்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஊறிக்கிட்டே இருக்கும். அப்போ அது இச்சிங். அது 37 378 3677 இதெல்லாம் இச்சிங். இல்லைங்க, எனக்கு இப்போ வரைக்கும் இல்லைங்க. சந்தோஷம் படுங்க, எப்போனாலும் வரும், வரும்போது பார்த்துக்கலாம். இல்லாத வரைக்கும் ஓகே. ஆனால் அது இருந்தால் அது இருக்கும்.